அமெரிக்காவில் இருக்கிற ஹியூஸ்டன் நகரத்திலிருந்து தமிழ் இலக்கிய உலகத்துல தனக்கான ஒரு தனித்துவமான அடையாளத்தை பதிச்சிருக்க எழுத்தாளர் ராஜி வாஞ்சியோட கதையை தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. ஒருத்தர் தன்னோட தாய்நாட்டை விட்டு கடல் கடந்து ஒரு புது தேசத்துல வாழும்போது நம்ம தாய்மொழியுடைய இலக்கிய மரபுகளை பாதுகாத்து அதிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த இலக்கிய ஆளுமையா உருவாக முடியுமா? ராஜி வாஞ்சியோட வாழ்க்கை இந்த கேள்விக்கு ஒரு நேரடியான பதில் அமைஞ்சிருக்கு. இவங்களோட முழு பெயர் ராஜஸ்ரீ வாஞ்சிநாதன். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்துல இருக்கிற ஹியூஸ்டன்ல தான் வசிச்சுட்டு வர்றாங்க. ஆனா அங்க இருந்தபடியே தமிழ் இலக்கிய உலகத்துல ஒரு மிக முக்கியமான குரலா ஒழிச்சிட்டு இருக்காங்க. ராஜி வாஞ்சியோட படைப்புகள்ல இருக்கிற ஒரு மேஜிக்கே இதுதான் சொல்லலாம். அதாவது 2000 வருஷம் பழமையான சங்க இலக்கியத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற நம்மள மாதிரி வாசகர்களுக்கும் நடுவுல ஒரு அருமையான பாலமா அவங்க செயல்படுறாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2020ல வெளியான அவங்களோட நீலிடை கங்குல் புக் தான். சங்ககால வாழ்க்கையையும் சமகால பார்வையையும் இணைச்சு எழுதப்பட்ட ஒரு அற்புதமான கட்டுரை தொகுப்பு இது. இந்த புத்தகத்தோட சிறப்பு என்ன தெரியுமா? அது வெளியான உடனேயே அதோட முக்கியத்துவம் அங்கீகரிக்கப்பட்டது. வெளிநாட்டு தமிழ் படைப்புகள்லயே அந்த வருஷத்தோட சிறந்த நூலா நம்ம தமிழ்நாடு அரசு இதை தேர்ந்தெடுத்து கௌரவிச்சது. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய அங்கீகாரம். அவங்களோட இந்த பயணம் நீலிடை கங்குல் நூலோட மட்டும் நின்னுடல. ரொம்ப கடினமா பார்க்கப்படுற குறுந்தொகை பாடல்களை குறிஞ்சிப்பூத்த வேலின்னும் முல்லைப்பாட்ட முல்லை முறுவல்னும் ரொம்ப எளிமையான கவிதை வடிவுல தந்திருக்காங்க. ஏன் ஹைக்கூ மாதிரியான நவீன வடிவங்கள்லையும் அவங்களோட இலக்கிய பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. சங்க இலக்கியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ராஜீவ் வாஞ்சி தமிழ் எழுத்துலகத்துல இதுவரைக்கும் யாரும் அவ்வளவா தொடாத ஒரு புது ஏரியாக்குள்ள ரொம்ப தைரியமா பயணிக்கிறாங்க. இதுதான் அவங்களோட தனித்துவத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. அவங்களுடைய அடுத்த நூலோட தலைப்பை பாருங்க. ஏன் விரட்டினீர்கள் எங்களை? எவ்வளவு சக்தி வாய்ந்த மனசை உழுக்கிற ஒரு தலைப்பு இது. இந்த நூல் அமெரிக்காவோட பூர்வகுடிகள், அதாவது நேட்டிவ் அமெரிக்கன்ஸோட வரலாறு, அவங்களோட வலிகள், வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் தமிழ்ல கவிதையாவும் கட்டுரையாவும் பேசுது. கவிஞர் அமிர்த கணேசனோட சேர்ந்து எழுதின இந்த நூல் தமிழ் இலக்கியத்துக்கே ஒரு புது வாசலை திறந்து விட்டுருக்கு. சீக்கிரமே இதோட ஆங்கில மொழிபெயர்ப்பும் ஆட இருக்கு. ராஜி வாஞ்சி வெறும் ஒரு தனிப்பட்ட எழுத்தாளர் மட்டும் கிடையாது. அவங்க ஒரு டீம் பிளேயர், ஒரு சமூகமா சேர்ந்து செயல்படுறதோட வலிமைய முழுசா நம்புறவங்க. அதனாலதான் கூட்டு படைப்புகள் மூலமா புது புது சிந்தனைகளை உருவாக்குறாங்க. உதாரணமா கம்பனும் கட்டுத்தறிகளும் முல்லை முறுவல், அப்புறம் #நீ இன்றி பிரிதொன்று இல்லைன்னு பல நூல்களை மத்த எழுத்தாளர்களோட சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு படைப்பாளியா மட்டும் இல்லாம ஒரு சிறந்த ஒருங்கிணைப்பாளராகவும் அவங்க திறமையை காட்டுது. வெறும் எழுதுறதோட மட்டும் நிறுத்திக்காம அவங்க வாழ இடத்திலேயே தமிழ் இலக்கியத்தை வளர்க்கறதுல ஒரு லீடரா இருக்காங்க. ஹியூஸ்டன் பாரதி கலைமன்றத்தோட இலக்கிய இயக்குனராகவும் அப்புறம் வட அமெரிக்க தமிழ்ச் சங்க பேரவையான ஃபீட்னாவோட கவியரங்க ஒருங்கிணைப்பாளராகவும் ரொம்ப முக்கியமான பங்களிப்பை கொடுத்திருக்காங்க. இவ்வளவு முயற்சிகளுக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச அங்கீகாரமும் அதனால ஏற்பட்ட தாக்கமும் சாதாரணமானது இல்ல, ரொம்பவே பிரம்மாண்டமானது. அவங்களோட இலக்கிய பயணத்தோட வீச்சு எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்ப பாப்போம். 1-2 இல்ல 21க்கும் மேற்பட்ட தொகுப்பு நூல்கள்ல அவங்களோட கவிதைகளும் எழுத்துக்களும் இடம்பெற்றிருக்கு. இதுவே அவங்க படைப்புகளுக்கு கிடைச்ச பரவலான வரவேற்புக்கு ஒரு பெரிய சாட்சி. அவங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரத்துக்கு இது ஒரு சின்ன சாம்பிள் தான். 2022ல மட்டும் கிடைச்ச சில முக்கிய விருதுகளை பாருங்க. மகாகவி ஈரோட தமிழன்மன் விருது, பாரதி கலைமன்றத்தோட உமன் அச்சீவ்மெண்ட் அவார்டு, அப்புறம் வெளிநாடு வாழ் தமிழ் பெண்களுக்கான கல்பனா சாவ்லா விருதுன்னு இந்த லிஸ்ட் நீண்டிட்டே போகுது. வெறும் விருதுகள் மட்டும் இல்ல, அவங்க படைப்புகள் கல்வித்தளத்திலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களோட ஹைக்கூ கவிதைகள் ஒரு கல்லூரி பாடத்திட்டத்திலே சேர்க்கப்பட்டிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர் தேசிய நூலகம், அமெரிக்க நூலகங்கள், ஏன் நம்ம சென்னையோட பெருமை மிக்க கன்னிமாரா நூலகம் வரைக்கும் அவங்க நூல்கள் போய் சேர்ந்திருக்கு. ராஜி வாஞ்சியோட பயணத்தை நாம திரும்பி பார்க்கும்போது அது வெறும் ஒரு எழுத்து பணியா மட்டும் தெரியல. அது தமிழ் மொழிக்கு செய்யற ஒரு பெரிய இலக்கிய தொண்டா, ஒரு சேவையா தெரியுது. நம்ம பழமையான மரபை பாதுகாத்து அதிலிருந்து புது சிந்தனைகளை உருவாக்குற ஒரு தொடர் பயணம் இது. சரி, அப்போ ராஜி வாஞ்சியோட இலக்கிய பயணத்தை சிம்பிளா 4 பாயிண்ட்ல சொல்லணும்னா: 1, சங்க இலக்கியத்துக்கு புது உயிர் கொடுக்கறது; 2, அமெரிக்க பூர்வக்குடிகள்னு இதுவரைக்கும் பார்க்காத புது கலாச்சார களங்களை தேடி போறது; 3, எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஒரு இலக்கிய சமூகத்தை உருவாக்குறது; 4, இது எல்லாத்துக்கும் உலக அளவுல அங்கீகாரத்தையும் வாங்குறது. ராஜி வாஞ்சியோட கதை நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆனா அது கூடவே ஒரு பெரிய கேள்வியும் நம்ம முன்னாடி வைக்குது. அவரை போல உலகம் பூரா பரவி வாழ்ற தமிழர்கள் தங்களோட வளமான இலக்கிய மரபை எப்படி பாதுகாக்க போறாங்க? எப்படி அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போறாங்க? இது நாம எல்லாரும் சேர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.